அம்மா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது சொல்லிட்டிய. நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போறது? மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்வளவு பணம் வாங்க முடியாது. பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் 2000 ரூபாய் அனுப்பினா. அதெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். முடிப்பவன் இத்துடன் மாநில செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 12:50க்கு. வணக்கம். இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு. குமாரி கனகாமுத்து அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லெட் செய்வது பற்றி விளக்கி சொல்வார். இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லெட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும். இதற்கு முட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும். முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும். எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும். எண்ணெயை ஊற்றவும். 2 முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் பாயை விரிக்கவும். தரையில் பாயை விரிக்கவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். பிரெஞ்ச் ஸ்டைல். பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும். அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாயை அகலமாக திறந்து கொள்ளவும். 2 முறை ஆழ்ந்து மூச்சு விடவும். பச்சை மிளகாயை அப்படியே போடவும். அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும். கால்களை சேர்த்து வைத்து நிற்கவும். 2 கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும். தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் குனியவும். நிமிரவும். மீண்டும் குனியவும். நிமிரவும். இப்பொழுது சின்ன வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். நறுக்கிய வெங்காயத்தை கையில் எடுத்துக் கொள்ளவும். கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும். இடவலமாக 2 முறை பார்க்கவும். 2 கைகளால் கண்களை அப்படியே தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். தரையில் கால்களை மடக்கி உட்காரவும். வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும். அதே போல் இடது காலையும் போடவும். மிஸ்டர் பாண்டியன், சமையலையும் யோகாவையும் கலந்து கத்துக்கிட்டீங்க. All the best. Bye. பாக்கிறதுக்கு ஒண்ணு பிரமாதமா இருக்குது. அம்மா நல்லா காட்டுமா, பேச நல்லா காட்டு. மாப்பிள்ள பொண்ணு இந்த பார்த்தா போதும். பாக்குற மாதிரி ஒண்ணுதான் இருந்தது, அதையும் கேட்டுட்டேன். மாங்கல்யம் தந்துரானேன நமதூதன கேதுனா பண்டே பத்வானுவே ஜீவ சர்வசதம் தேஜமாயுபூதம் சாட்சியம் வசும் பத்ரலாம் சதம்பத்தரம் தேஜமாயுகம். Take your seat. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன். என்ன ஐடியா? நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா இவங்க 3 பேருக்கு இங்க இட்டுன்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் மாமா said
ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க. மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலாம்னு சொன்னாரு. எஸ்பெஷலி திஸ் குயின் இஸ் டிசைன்ட் பை மீ. விஷயத்துக்கு வரலாமா? ஓகே. மாமா வேலை கொடுத்துருவாங்க இல்ல? நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா? டோன்ட் வரி. கூல் ரைட். குட். பணத்தை சீஸ் பண்ணுங்க. Pandian, there is a problem between police and mama. Between me and myself, stomach problem. கொஞ்ச டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்தறேன். If you don't mind, thank you. சார், நீங்க எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்? நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இந்த கிளப்பை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு ரைடு பண்ண சொல்லி உத்தரவு. சார், முதலாளி வந்து பேசிக்கலாம். முதல்ல கோர்ட்ல வந்து பேச சொல்லுங்க. பணத்தை சீக்கிரடியா. சீக்கிரம். சீக்கிரம். இன்ஸ்பெக்டர், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எந்த ஸ்டேஷன் சார்? வேப்பேரி. வேப்பேரிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா நாங்க சார்? ஸ்பெஷல் ஸ்குவாட். ஓ, நீங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க சார்? வேலூர். ஓ, வேலூர் ஜெயிலியா சார்? கொஞ்சம் காத்தீங்க. ஆமா, இந்த அடியாள அட்டைங்க சார்? ட்ரெஸ் பார்த்தா தெரியல? தெரியலையா சார்? பாருங்க, ஜிப்பே போட்டு ஜிப்பு இத பாருங்க. லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல இருக்கு, ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கு. எங்க வாடகைக்கு வாங்குனீங்க சார்? என்ன சொன்ன? ட்ரெஸ்ஸும் டம்மி, துப்பாக்கியும் டம்மி. இது பாருங்க, நான் இங்க வேலை கேட்க வந்திருக்கேன். நீங்க உங்க பாட்டுக்கு கிளாஸ் டேபிள் எல்லாம் உடைச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்காது. என்ன நான் அடிப்பேன். நீங்க கிளாஸ் டேபிள் இல்லாத இடத்துல போய் விழுங்க. கொஞ்சம் மரியாதை காப்பாத்துங்க. ஹலோ, விக்டோரியா ரெக்ரியேஷன் கிளப்ல இருந்து பேசுறேன். டேபிள். தலைவா, கண்ணாடி உழுக்கூடாது சொல்லிருக்கேன்ல. அது மாப்பிள்ள மாமா, என்ன நீ நம்ம கிளப்புக்குள்ளே வந்து கேமரா ஆங்கிள் பாக்குற? கேமரா ஆங்கிள் பாக்கல மாமா. நான் என் ஃப்ரெண்ட் பாண்டியனை கூட்டிட்டு உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். உள்ள டூப்ளிகேட் போலீஸ் வந்துருக்காங்க பாருங்க. மாமா, எப்படி நம்ம ஆளு? வாவ், ஃபேண்டாஸ்டிக். நல்லா அடிச்சுட்டேன். மறுத்துங்க, நாங்க போயிடுறோம். போங்க. ஆனா இந்த ட்ரெஸ்ல வேண்டாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து கொடுத்துட்டு போயிடுங்க. ஐயோ, இதை விட நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன். நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. வா, வந்துட்டேன். பாப்பா, மங்களம் பாடியாச்சாப்பா? வாங்க 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 வாங்க. நல்ல ட்ரெஸ். வாங்க வாங்க வாங்க. என்ன இங்க கலாட்டா? யார் போன் பண்ணது? நான் தான் மேடம். ஓ, நீதானா? அதான் இங்க கலாட்டா. மேடம், கலாட்டா பண்ணது இவர் இல்ல, அதோ வரான்ல ரோக்ஸ், அவனுங்க தான். மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பசங்க தான் போலீஸ் ட்ரெஸ்ல என் கிளப்புக்குள்ள என்டர் ஆகி ரெய்ட் பண்றதா சொல்லி கொள்ளையடிக்க பார்த்தானுங்க. நல்ல வேளை இந்த ஜென்டில்மேன் தான் அவங்க அடி அடி நடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாரு. ஸ்பெஷாலிட்டி ஒரு சேர் உடையில, ஒரு டேபிள் உடையில, ஒரு கண்ணாடி உடையில. ரியலி ஃபேண்டாஸ்டிக். மேடம், இவங்களை கூட்டிட்டு போய் காது குத்தி கமல் பாட சொல்லுங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை வண்டியில ஏத்துங்க. ஜெய் ஜெய். மிஸ்டர், நீங்க ஸ்டேஷனுக்கு ஓ, வா. அவரையும் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவர் முன்னாலேயே வந்து செஞ்சிருக்கிறாரு. யூ ஷுட் அப்ரிஷியேட் ஹிம்.
நீங்க அப்ரிஷியேட் பண்ணலனா கூட அவரை நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன். My dear gentlemen, from today you are appointed as the chief security of my club. மாலா, பாண்டியனை போட்டோ எடுக்கணுமே. உங்ககிட்ட கேமரா இருக்கா? பாக்ஸ் கேமரா இருக்கு. அதுல எடுத்தா நல்லா வராதுடி. வேற நல்ல கேமரா வேணும். புதுசா வாங்கலாம். இமிடியேட்டா வேணும். நீ விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற. உன்னை பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன். மாமா, அந்த கேமராவை காமிங்க. இது நல்ல கேமராவா? என்ன அப்படி கேட்டுட்ட? நிக்கான் கேமரா, ஜப்பான் தயாரிப்பு. விலை மட்டும் 20,000 ரூபாய். நேத்து தான் வாங்கினேன். முதல்ல இன்னும் போட்டோ எடுக்கலாம் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு நிஜமா நல்ல போட்டோ எடுக்க தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்ட? என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். இல்ல, மாலாவுக்கு பாண்டியன் போட்டோ வேணுமா? மாலாவுக்கு பாண்டியம் போட்டோ வேணுமாமா? மாலாவுக்கு பாண்டியம் மேல ஒரு இதுவா? ஆமா, பாண்டியனை விதவிதமா போட்டோ எடுத்து கொண்டு வாங்க. அதெல்லாம் அழகா இருந்தா தான் நீங்க என்ன போட்டோ எடுக்க நான் சம்மதிப்பேன். இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி. எப்படி போட்டோ எடுத்துட்டு வரேன் பார். மாமா மாமா மாமா, நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டியனுக்கு தெரியக்கூடாது இல்ல மாலா? தெரியாம எடுக்கணும்ன்றியா? எப்படி பிட்டுறேன் பாரு. போடி. Excuse me. You're looking like Mr. Rajnikant. Really? I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. One more. Okay. Thank you. Welcome. Thank you very much. Handsome. பாண்டியா, இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. I love you. I always dream about you. I can't live without you. I want you, பாண்டியா. அவளை விதவிதமா போட்டோ எடுக்க சொன்னேன். அவ உன்னை விதவிதமா எடுக்க சொன்னா. கடைசியில அந்த போட்டோவுக்கு அவளை முத்தம் கொடுக்க வச்சிட்டிய பாண்டியா. விநாயகோ, என்ன நடந்து நான் சொல்றேன். எல்லாம் தாப்பால வந்தவன. தாப்பாலா? என் பாத்ரூம்க்கு தாப்பால் கிடையாது. ஒரு நாள் கீழே வந்துருச்சு. நான் குளிச்சுட்டு இருந்த ரேகா வந்துட்டா, என்ன பாத்துட்டா. ரேகா உன்னை பாத்துட்டாளா? முழுசா பாத்துட்டாளா? ரேகாவடி எங்கேயோ தொட்டுட்டப்பா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பாண்டியா, மற்றவங்கெல்லாம் பொம்பளைங்களுக்கு பணத்தை காட்டி, நகையை காட்டி, புடவையை காட்டி பயக்கிறாங்க. நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா. இப்ப நான் என்னப்பா பண்றது? நான் சொல்றேன். ரேகாவோட தோழி மாலா இருக்கா, அவளுக்கு நீ பூ கொண்டு போய். வேண்டாம், இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையும் நீயே தட்டிக்கிட்டு போயிடாத. தாப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன். ஐயா ஐயா, உங்களை பார்க்க தலைவர் வராரு. தம்பி, தலைவர் வராரா? தலைவர் கும்பிட்டுக்க. நீயா? ரைட் மிஸ்டர் ரைட். ஏண்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க? இப்பவே கும்பிட்டு வைங்கடா, எதிர்காலத்துக்கு உதவும். இன்று போல் என்றும் வாழ்க.
ஏண்டா அடிச்சதும் இல்லாம எருக்கம்பு மாலைய போட்டு ஊமத்தம்பூ செண்டா குடுக்குறீங்க. பழம் கூட கொண்டு வந்திருக்கோம். விநாயகம் பிளான் பண்ணி எவ்வளவு பெரிய மனுஷனுங்க, அதான் கூட்டிட்டு வரக்கூடாது. மிஸ்டர் ரைட், பழத்துக்கு ஒண்ணு ஆவலையே. எவ்வளவு பெரிய மனுஷன் அடிபட்டு கிடக்குறாங்க, நீ வந்து சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிக்கிறானுங்களே. பண்றீங்க. எங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது. உங்க செல்வாக்கு பத்தி எங்களுக்கு தெரியுங்க. உங்ககிட்ட செல்வாக்கு பதவி இருக்க திமில தான் நீங்க கான்ஸ்டபிள் அடிக்கிறீங்க, தாசில்தார் அடிக்கிறீங்க, இன்ஸ்பெக்டர் அடிக்கிறீங்க. இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்க கலெக்டரையும் அடிப்பீங்க, மினிஸ்ட்ரியும் அடிப்பீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜனங்க மனசு வச்சாங்கன்னா உங்களை ஒரே நாள பதவியிலிருந்து தூக்கி எரிஞ்சு தெருவு கொண்டு வந்துருவாங்க. இப்படியே செஞ்சீங்க, இப்ப படுக்கையில போட்ட இறக்கும் பூ மாலை பாடையில போட வேண்டிய வரும். ரைட்? ரேகா, இதுதான் உண்மையான காதல். பாட்டி இங்க இருக்கான்னு தெரிஞ்சு நீயும் இங்க வந்திருக்க பாரு. பாட்டியா, எனக்கு மட்டும் ஒன்று குண்டா புசு புசுன்னு மாட்டி விட்டுட்டிய பாட்டியா. ரேகா, பரமேஸ்வரன் உனக்கு தெரியுமா? மாமா இங்க வந்திருக்கிறாரா ரேகா? ரேகாவா? யார் ரேகா? நீங்க யாரு? எங்களே யாருன்னு கேக்குற? நான் உன் மாமா, இது உன் பாண்டியம்மா. பாண்டியனா? எந்த பாண்டிய? மதுரை விட்டு சுந்தர பாண்டியனா? ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது? இருந்தா உடனே பேசுவீங்களா? ஐயோ ஐயோ, என்னாச்சு? கால்ல குத்துறாளா? பாண்டியா, நீ பயப்படாத. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எங்க மாமா சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு சின்ன வீடு வச்சிருந்தார். அந்த செட்டப்புக்கு பொறுத்ததா இருக்குமோ இது? மிஸ்டர் கண்ணையா, பரமேஸ்வரன், பெரியசாமி, சின்னசாமி இவங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. எஃப்ஐஆர் போடாம ஃபைல க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணலன்னா அவங்க எங்க க்ளோஸ் பண்றாங்க மேடம்? இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். விசாரிச்சு பார்த்தது இல்ல. இந்த மாதிரி புகார்கள் ஆதாரமே இல்லைன்னு சொல்லி ஃபைல க்ளோஸ் பண்றதுதான் இங்க பழக்கம். இனிமே அப்படி நடக்காது. இவர் எப்பவாவது இங்க விசாரணைக்கு வந்திருக்காரா? இவர் யாருங்க மேடம்? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வந்திருக்காரா இல்லையா? தெரியாது மேடம். வேணா அந்த போட்டோ நான் இவர்கிட்ட காமிச்சு விசாரிச்சு சொல்றேன். தேவையில்லை, நானே விசாரிச்சுக்கிறேன். நீ வேற. எனக்கும் ஒன்று ஃபுட்பால் மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க. என் பாரு கிரிக்கெட் பேட்ட. Hi Rita. Hi, Pandina Coca. How are you? Fine. What are you doing? Exercise. What exercise Up, is it? down, exercise. Will you please teach me? Huh? Sure, with pleasure. Come on. இல்ல உட்காருங்க. கால் இப்படி இப்படி. Hands here. படுங்க. படுங்க. மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே எழுந்திருங்க. முடியலையே. Oh, beautiful. Again. Again. Oh, beautiful. Again. Oh. Beautiful. Again. Okay. Oh. Beautiful. Again. Hey, Erika, what is this? Why? What affair?
He happens to be my boyfriend. Boyfriend? Why did you just get out from here? Oh. Hey, Rita, again. Hey, Rita. உடம்பு மனசு மொத்தம் ஒருத்தர்கிட்ட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்டின பொண்டாட்டி கூட, பொம்பளை கட்டின புருஷன் கூட. நீங்க தான் எனக்கு புருஷன்.